त्र्यम्बकं यजामहे வணக்கம். வேந்தரின் இறைவனருள் ஆன்மீக நிகழ்வுகளின் தொகுப்புக்காக பிரவீணா. முதன்மை நிகழ்வுகள். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆனி திருமஞ்சன தேரோட்டம், எண்ணற்ற பக்தர்கள் பங்கேற்பு. திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் ஆனி திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகல தொடக்கம். செப்பறை அழகிய கூத்தர் கோவில் ஆனி தேரோட்டம், திரளான பக்தர்கள் வடம் பிடித்து வழிபாடு. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருள்மிகு நடராஜர் திருக்கோவிலில் ஆனி திருமஞ்சன தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் எண்ணற்ற பக்தர்கள் கலந்து கொண்டு திருத்தேரை வடம் பிடித்து இழுத்தனர். சிதம்பரம் அருள்மிகு நடராஜர் திருக்கோவிலில் திருமஞ்சன திருவிழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து ரிஷப வாகனம், பூத வாகனம், யானை வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதியுலா நடைபெற்றது. விழாவின் சிகர நிகழ்ச்சியாக திருத்தேரோட்டம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. தேரோட்டத்தையொட்டி இன்று அதிகாலையிலேயே நடை திறக்கப்பட்டு 4 மணிக்கு சித்திர சபையிலிருந்து கனக சபைக்கு சிவகாம சுந்தரி உடனுரை நடராஜர் வருகை புரிந்தார். இதனையடுத்து கிழக்கு சந்நிதியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தேரில் சுவாமிகள் எழுந்தருளல் நடைபெற்றது. முதல் தேரில் விநாயகரும், அடுத்தடுத்த தேர்களில் சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர், தில்லை நடராஜர், சிவகாமி சுந்தரி தாயார் ஆகியோர் எழுந்தருளி 4 மாட வீதிகளில் உலா வந்தனர். வீதியுலா வந்த தேர்களுக்கு பக்தர்கள் கோலமிட்டு வரவேற்பு அளித்தனர். சிவனடியார்கள் அனைவரும் சிவன் புகழ் பாடும் பாடல்களை பாடியபடியும், மங்கள வாத்தியங்களை இசைத்தபடியும், கோலாட்டம் ஆடியபடியும் வழிபாடு செய்தனர். 4 மாட வீதிகளில் உலா வந்த தேர் பின்னர் நிலையை வந்தடைந்தது. அங்கு சிறப்பு ஆராதனை காட்டப்பட்டது. இத்தேர் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த தேர் திருவிழாவுக்கு முன்னதாக 8 தினங்களும் 2 வேளைகளிலும் பஞ்சமூர்த்திகளுடைய ஊர்வலமானது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் மூலவரும் உற்சவருமாக இருக்கக்கூடிய நடராஜரும் சிவகாம சுந்தரி அம்பாளும் தேர் திருவிழா காணுவது இன்றைய தினம் ஒரு சிறப்பாகும். இந்த ஆனி திருமஞ்சன மகோத்சவம் வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. பக்தர்கள் லட்சக்கணக்கில் குவிந்து இந்த காட்சிகளை கண்டுகளிப்பார்கள். ஆண்டுக்கு இருமுறையில் வெளிவருகின்றார்கள். தில்லை அம்பலத்தான் நடராஜ பெருமானும் சிவகாமி சுந்தரியும் ஆனி திருமஞ்சனம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போல இன்று நடைபெறும் நிகழ்ச்சியாகவே இங்கே மக்களும் திகழ்ந்து திரளான கூட்டத்தில் இறைவனை தரிசிக்க வந்து கொண்டிருக்கின்றார்கள். மக்களுக்கெல்லாம் திரளாக கூடியிருக்கின்ற எம்பெருமான் திருச்சிற்றம்பலம் நடராஜ பெருமானின் அருளை தரிசிக்க கூட்டமாய் வண்ணம் லட்சமாய் காத்திருக்கின்றன. திருநெல்வேலி அருள்மிகு காந்திமதி அம்மன் உடனுரை நெல்லையப்பர் கோவில் ஆனி பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தென் தமிழகத்தில் மிகவும் புகழ்பெற்ற சிவாலயங்களில் ஒன்றாக திகழ்ந்து வருகிறது அருள்மிகு காந்திமதி அம்மன் உடனுரை நெல்லையப்பர் கோவில். புகழ்மிக்க இத்திருக்கோவிலில் ஆனி பெருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. கொடியேற்றத்தையொட்டி சுவாமி மற்றும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன.
பின்னர் தேர் முன்பு கால்நடும் விழாவும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். 10 நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவில் நாள்தோறும் சுவாமி வீதியுலா நடைபெறுகிறது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர் திருவிழா வரும் 7ஆம் தேதி நடைபெறவுள்ளது. காந்திமதியுடன் நெல்லையப்பர் ஆலயத்திலே மிதுன மாத ஆணி உற்சவ பிரம்மோற்சவ நிகழ்ச்சியானது இன்றுடன் தொடங்கப்பட்டு 10 நாள் உற்சவமாக நடைபெறுகிறது. 1ஆம் திருவிழா முதல் 7ஆம் திருவிழா வரை மாலையிலே பஞ்சமூர்த்தி சோடசோபசார தீபாரதனையானது நடைபெறுகிறது. சிகர நிகழ்ச்சியாக 9ஆம் திருவிழா அன்று தேரோட்ட நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது. அனைவரும் ஆலயத்திற்கு வந்திருந்து காந்திமதி உடனுரை நெல்லையப்பர் திருவிழாவுக்கு பார்க்கலாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆணி திருவிழா பெருந்திருவிழா வந்து அம்மையப்பன், பிள்ளையாறு, முருகர், சண்டிகேஸ்வரர் 5 பேருக்கும் பெரும் தீபாவரணையெல்லாம் நடைபெறும். ஒவ்வொரு நாளும் சப்பரத்துக்கு பின்னால அடியார்கள் வந்து திருமுறை பாடிக்கொண்டு போவார்கள். அடியார் மக்கள் அவ்வளவு பேரும் திரளாக வந்து இந்த இதை வந்து நடத்தி தர அருள் புரிய வேண்டும். திருநெல்வேலி மாவட்டம் செப்பறை அருள்மிகு அழகிய கூத்தர் திருக்கோவிலில் ஆனி தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து வழிபட்டனர். தாமிரபரணி ஆற்றங்கரை ராஜவல்லிபுரம் அருகே அமைந்துள்ளது அருள்மிகு சிவகாமி அம்மன் உடனுரை அழகிய கூத்தர் திருக்கோவில். சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு அடுத்த நிலையில் வைத்து போற்றப்படும் இத்திருத்தலத்தில் ஆனி திருவிழா கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையடுத்து நாள்தோறும் சுவாமிக்கும் அம்மனுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. விழாவின் முக்கிய நிகழ்வாக திருத்தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக சுவாமியும் அம்மனும் திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு திருத்தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தேரோட்டத்தை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கண்டு களித்தனர். தெய்வம் நினைச்ச காரியம் நடக்கும். இவர் சொன்னதை நல்ல மாதிரியா கையெடுத்து கும்பிட்ட மக்களுக்கு ஒரு குறை வராது. தேரோட்டம் ரொம்ப ஃபேமஸா நடக்கு. ரொம்ப பெண்கள் தேர் வடத்தை பிடிச்சு இழுத்து வராங்க. ரொம்ப அழகான சக்தி வாய்ந்த தெய்வம். கூட்டங்கள் அழகரண்டு ஓடியாருது. ஆர்வத்தோட எல்லாரும் வந்து பார்க்க வந்திருக்காங்க. செப்பறை அழகிய கூத்தர் திருக்கோவிலில் 20ஆம் தேதி ஆரம்பம். ஆணி திருவிழாவை முன்னிட்டு 29 தேரோட்டம். நாளைய தினம் 30ஆம் தேதி ஆணி உத்தர திருமஞ்சனம். காலை 10 மணிக்கு அபிஷேகம். 7 மணிக்கு பிற்கால புஷ்பாஞ்சலியோடு நடைபெறும். அரியலூர் கோதண்ட ராமசுவாமி கோவிலில் வீதியுலா. கருட வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இறைவன் அருள் ஆன்மீக நிகழ்வுகள் தொடர்கின்றன. மதுரை ஐயர் பங்களா பகுதியில் உள்ள அருள்மிகு உண்ணாமுலை அம்பிகை உடனுரை அருள்நிறை அண்ணாமலையார் கோவிலில் நடைபெற்று வரும் யாகசாலை பூஜையில் ஸ்ரீமத் சுவாமிநாத தம்பிரான் சுவாமிகள் பங்கேற்று பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார். மதுரை ஐயர் பங்களா பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு உண்ணாமுலை அம்பிகை உடனுரை அருள்நிறை அண்ணாமலையார் கோவில் தற்போது புனரமைக்கப்பட்டுள்ளது. இக்கோவிலில் அண்ணாமலையார், அம்பிகை, செல்வ சுப்பிரமணியர், வள்ளி தெய்வானை, ஆஞ்சநேயர் மற்றும் பரிவார தெய்வங்கள் உள்ளன.
இக்கோவிலில் நாளை காலை 7 மணிக்கு 4ஆம் கால யாகசாலை பூஜையும் தொடர்ந்து காலை 9 மணிக்கு மேல் குடமுழுக்கும் நடைபெறவுள்ளது. இதையொட்டி குடமுழுக்கு விழாவுக்கான யாகசாலை பூஜைகள் நேற்று காலையில் தொடங்கின. இன்று நடைபெற்ற 2ஆம் கால யாகசாலை பூஜையில் திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி தேவஸ்தானத்தின் ஸ்ரீமத் சுவாமிநாத தம்பிரான் சுவாமிகள் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். ஸ்ரீ குருமகா சன்னிதானம் ஸ்ரீ அம்பலவான தேசிய பரமாச்சாரிய சுவாமிகளுடைய அருளாணையின் வண்ணம் இறைவனுடைய திருவருளை சிறப்பாக நாம் பெற்றுத்தர இறைவன் நமக்கு அருள் பாலித்துள்ளார். புதுச்சேரி பூரணாங்குப்பம் அருள்மிகு திரௌபதி அம்மன் கோவில் பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் கம்யூனுக்குட்பட்ட பூரணாங்குப்பத்தில் அமைந்திருக்கிறது அருள்மிகு திரௌபதி அம்மன் திருக்கோவில். இத்திருக்கோவில் பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் விமர்சையாக தொடங்கியது. விழாவையொட்டி அம்மனுக்கு சாகை பார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து கொடிமரம் மற்றும் உற்சவ மூர்த்திக்கு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். தொடர்ந்து 7 நாட்களுக்கு இந்த விழா சிறப்பாக நடைபெறவுள்ளது. அரியலூர் அருள்மிகு கோதண்டராமசுவாமி கோவில் குடமுழுக்கு விழாவையொட்டி கருட வாகனத்தில் சீனிவாச பெருமாள் வீதி உலா நடைபெற்றது. இதனை ஏராளமான பக்தர்கள் கண்டு தரிசித்தனர். தமிழகத்தில் 6 அடி உயரத்தில் தசாவதார சிற்பங்கள் கொண்ட ஒரே கோவிலாக அரியலூரில் உள்ள அருள்மிகு கோதண்டராமசுவாமி கோவில் திகழ்ந்து வருகிறது. இத்திருக்கோவிலில் 22 ஆண்டுகளுக்கு பிறகு நேற்று குடமுழுக்கு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனை திரளான பக்தர்கள் தரிசித்தனர். இதையடுத்து மூலவர் சீனிவாச பெருமாள் கருட வாகனத்தில் நேற்றிரவு எழுந்தருளினார். வான வேடிக்கைகளுடன் கருட வாகனத்தில் சீனிவாச பெருமாள் வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பட்டாச்சாரியார்கள் பாம்பு நடனம் உள்ளிட்ட நடனங்களை ஆடியும் பாசுரங்களை பாடியும் வழிபாடு நடத்தினர். புதுச்சேரி குருசுக்குப்பம் ஜெயமுத்து மாரியம்மன் கோவில் குடமுழுக்கு. திரளான பக்தர்கள் கோபுர தரிசனம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இறைவன் அருள் ஆன்மீக நிகழ்வுகள் தொடர்கின்றன. புதுச்சேரி குருசுக்குப்பம் பகுதியில் உள்ள அருள்மிகு ஜெயமுத்து மாரியம்மன் கோவில் குடமுழுக்கு விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். குருசுக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஜெயமுத்து மாரியம்மன் கோவில் குடமுழுக்கு விழாவுக்கான ஏற்பாடுகள் முனைப்புடன் நடைபெற்று வந்தன.
லிங்கேஸ்வர பூஜை, நவகிரக ஹோமம் மற்றும் யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்ற நிலையில் நேற்று காலையில் 4ஆம் கால ஸ்ரீதேவி மற்றும் யாகசாலை பூஜைகள், விசேஷ ஹோமங்கள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து கலசங்களில் புனித நீர் எடுத்து வரப்பட்டு கோபுர கலசங்களில் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு நடைபெற்றது. தொடர்ந்து விமானங்களுக்கும் பரிவார தேவதைகளுக்கும் குடமுழுக்கு செய்விக்கப்பட்டது. கலசங்களுக்கு குடமுழுக்கு செய்விக்கப்பட்ட புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. குடமுழுக்கு விழாவை அடுத்து ஜெயமுத்து மாரியம்மனுக்கு சிறப்பு பூஜைகளும் ஆராதனைகளும் செய்யப்பட்டன. குடமுழுக்கு மற்றும் சிறப்பு பூஜைகளில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து வழிபட்டனர். சென்னை திருவல்லிக்கேணி அருள்மிகு ராகவேந்திர சுவாமி மடத்தில் வியாழக்கிழமையான இன்று சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். சென்னை திருவல்லிக்கேணி நஞ்சங்கூடு அருள்மிகு ராகவேந்திர சுவாமி மடத்தில் வியாழக்கிழமையான இன்று காலை முதலே ராகவேந்திரருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. குறிப்பாக கனகாபிஷேகம் சிறப்புற நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ராகவேந்திரரை வழிபட்டனர். மேலும் ராகவேந்திரரை நினைத்து தியானம் செய்தனர். ராகவேந்திரரை வழிபடுவதன் மூலம் தங்கள் மனம் அமைதி பெறுவதாக அங்கு வந்திருந்த பக்தர்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. வியாழக்கிழமைனா ராகவேந்திராவுக்கு விசேஷம். இங்கே வந்தால் ஒரு மன அமைதி கிடைக்குது. அதனால் வரோம். பொறுப்பார்த்தால் கோடி நன்மைங்கிறது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. இந்த ஐயாவை நினச்சி நான் வந்தேன். வேலைக்கிழமை நான் வந்துட்டு அவரை பார்த்துட்டு தான் நான் போவேன். ஏன்னா அன்றைக்கி ஃபுல்லாக கூட அண்ணன் தண்ணி எதுவும் குடிக்க மாட்டேன். வெறும் தண்ணி மட்டும் குடிப்பேன், எதுவும் சாப்பிட மாட்டேன். அன்றைக்கி ஃபுல்லாக ஐயாவை நினச்சிக்கிட்டே இருந்துன்னா எனக்கு எதுவுமே மனசில் எந்த கஷ்டமும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கும். என் பையன் தான் இட்டுன்னு வந்தான் ஃபஸ்ட்டு இந்த கோயிலுக்கு. அதுலேருந்து எப்போவுமே நான் வழக்கமாக வந்துட்டு இருந்தேன். இவர்கிட்ட வந்தால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். அதனால் இவர்கிட்ட எப்போவுமே நான் வருவேன், வந்து பார்த்துட்டு போவேன். அதனால் நாங்கள் எப்போவுமே ராகவேந்திராவை தான் கும்பிடுவோங்க. மனசார நம்ம நினச்சோம்னாலே கனவுல வந்து நல்லா காட்சி கொடுப்பாரு. கண்டிப்பாக நம்ம என்ன வேண்டுமோ அது கண்டிப்பாக நிறைவேறும். வந்து போனோன்னா ரொம்ப திருப்தியாக இருக்கும் மனசு. அன்றைக்கி முழுக்க ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்கும். ராகவேந்திரர் ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள். இந்த என் பையனுக்கோசரம் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கோசரம் இங்கே வந்து விளக்கு போட்டோம். ஒரு வாரம் தான் போட்டோம். உடனே விசா வந்தது. கனகாபிஷேகம்லாம் கூட எல்லாம் நடக்கிறது. எல்லாம் நிறைய ஆராதனைகள்லாம் நடந்துகிட்டே இருக்கு. வியாழக்கிழமைனால இன்றைக்கி அபிஷேகம், பால் அபிஷேகம், பஞ்சாமிர்தம் எல்லாமே கலந்த அபிஷேகம் காத்தால ஒரு 9-9:30 மணிக்கு நடக்கும். கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 10-15 தடவை மேலே எனக்கு பல விசேஷங்களை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. மேலும் மேலும் வந்து அவரை தீவிரமாக நான் வணங்கணும். இத்துடன் இன்றைய வேந்தரின் இறைவனருள் ஆன்மீக நிகழ்வுகளின் தொகுப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை இரவு 7 மணிக்கு சந்திப்போம். வணக்கம்.